இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல என்னெல்லாம் இருக்கு, இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற எந்த மாதிரியான பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். பிரிட்டனுக்கு போயிருந்த பிரதமர் மோடி மற்றும் பிரிட்டனுடைய பிரதமர் கே ஸ்டாமர் இவங்க 2 பேரும் முன்னிலையில இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதை இந்திய தரப்புல இருந்து வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் பிரிட்டனுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் ஜோனத்தன் ரெனால்ட்ஸ் இவங்க 2 பேரும் அதுல கையெழுத்திட்டாங்க. ஆவணங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது விரிவான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இன்னொரு பேராக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தோம்னா இதை ஃப்ரீ ட்ரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா 100% இதுல வரி விலக்கு கிடையாது. சில பொருட்களுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால டெக்னிக்கலா பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இதை ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தம் போன மாசம் ஆரம்பிச்சு இந்த மாசம் கையெழுத்தாகல. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இது தொடர்பான நெகோசியேஷன்ஸ் 2 நாடுகளுக்கும் இடையில போயிட்டு இருக்கு. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவாக தான் மே மாதம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. இப்ப பிரதமர் மோடி பிரிட்டன் போனதுனால அங்க கையெழுத்தாகப்பட்டிருக்கு. சரி, பொதுவாகவே 2 நாடுகளுக்கும் இடையில வர்த்தகம் நடந்துட்டு தான் இருக்கு. இயல்பான ஒன்றாக தான் இருக்கு. அதை தாண்டி இப்படி ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் போட வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். பொதுவாக இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் போடும்போது 2 நாடுகளுக்கு இடையில நட்புறவு வலுவாகுது. இரண்டாவது, 2 நாடுகளுமே இதுல பரஸ்பரமாக லாபம் சம்பாதிப்பாங்க. காரணம், 2 நாடுகளினுடைய பொருட்களும் குறைந்த அல்லது வரியே இல்லாம மற்ற நாடுகள்ல விற்கிறதுக்கான ஏற்பாடு இந்த அக்ரிமெண்ட் மூலமாக செய்யப்படுது. அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காரு அப்படின்னா அவருடைய பொருட்களை வேறொரு நாட்டுல இன்னும் அதிகமாக விற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. இப்படி 2 நாடுகள்லயும் இருக்கிற தொழில் முனைவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரிய அளவுல இதன் மூலமாக பயன் கிடைக்குது. அடுத்ததாக தொழில்நுட்ப பகிர்வும் இதன் மூலமாக நடக்கும். இப்போ பிரிட்டன்ல இருந்து ஒரு பொருளை இந்தியாவில இருந்து விற்கிறாங்க, ஒரு ஆட்டோமொபைல் ஒரு காரை கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக அந்த காரினுடைய தரம் என்ன அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சந்தைக்கு தெரிய வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சந்தையினுடைய தரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப பகிர்வு மூலமாக இந்தியாவினுடைய ப்ரொடக்ஷனுடைய தரமும் இதுல வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில இருந்து யூகேக்கு நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதனுடைய தரம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் லெவல்ல இருக்கணும். அப்போ அந்த தரத்தை நம்ம எட்டணும்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளேயும் அந்த தர மேம்பாடு அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி அடுத்த முக்கியமான விஷயம், 2 தரப்புலையும் இருக்கிற ஸ்கில்டு லேபர்ஸ், அதாவது மனித ஆற்றல்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். இந்தியாவில இருந்து ஸ்கில்டான லேபர்ஸ் பிரிட்டனுக்கு போவாங்க, பிரிட்டன்ல இருந்து ஸ்கில்டான லேபர்ஸ் இங்கே வருவாங்க. இதன் மூலமாக நாலேஜ் ஷேரிங்குமே நடக்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டிஸை ரத்து பண்றாங்க, அதை குறைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி 2 நாடுகளுக்குமே இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள்ல பெரிய அளவிலான நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2 நாடுகள்ல இருந்தும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற எந்தெந்த பொருட்களுக்கு வரி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். முதல்ல பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற 92% பொருட்களுக்கு எந்த விதமான வரி விதிப்பும் செய்யப்படாது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல. மீதி இருக்கிற பொருட்களுக்கு 15% அப்படின்னு சராசரியாக இருந்த அந்த வரி விதிப்பை அடுத்த 10 ஆண்டுகள்ல 3% கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சில ஸ்பெசிபிக்கான பொருட்களுக்கும் சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட போற பொருட்களினுடைய விலை எதெல்லாம் குறைய போகுது அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். முதல்ல மதுபான வகைகள். பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற உயர் ரக ஸ்காட்ச் விஸ்கி வகைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய விலை எல்லாம் குறைய போகுது. காரணம், இதுக்கெல்லாம் இப்போ 150% வரி விதிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமேல் அதை படிப்படியாக அடுத்த 5 ஆண்டுகளை குறைச்சு 40% கொண்டு வருவோம் அப்படிங்கிறது இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆட்டோமொபைல் துறை. இதுல உயர் ரக கார்கள் எல்லாம் பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்ப விதிக்கப்பட்டு இருக்கிற வரி விதிப்பு அப்படிங்கிறது 100%. அதை அடுத்த 10 ஆண்டுகள்ல 10% கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுடைய ஆட்டோமேக்கர்ஸுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா அது உடனடியாக இருக்காது, பெரிய அளவிலும் இருக்காது. காரணம், பிரிட்டன்ல இருந்து வர கார்கள் எல்லாம்
ஹை எண்டான சொகுசான கார்கள் தான் இங்க வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான கார்களை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக குறைவு தான். அதனால அந்த நீஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸை பெரிய அளவுல பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற எல்லா கார்களுக்குமே இந்த வரிச்சலுகை பொருந்தாது. முதல்ல ஒரு 10,000 கார்களை கொடுப்பாங்க. அதன் பிறகு விற்பனை ஆகிற கார்களுக்கு எல்லாம் வரி விதிப்பு அப்படிங்கிறது 10% இருக்காது, அதுக்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஃபாரின் கார்ஸ் இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகிறது மூலமாக இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தங்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதுல அமைஞ்சிருது. இப்போ ஜாகுவாரோ இல்ல பென்ட்லி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து அசம்பிள் பண்றாங்க, இந்தியாவில் ஏதாவது அவங்க ஒரு ஃபேக்டரி அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த நாலேஜும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்தியாவுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற ஏரோஸ்பேஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ்க்கும் வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவில் இருக்கிற சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கும் பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம் விவசாயம். பிரிட்டனுடைய விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்களை இந்தியாவுக்குள்ள ஏற்றுமதி செய்யறதுக்கு இந்தியா வரிச்சலுகை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 95% விவசாய பொருட்களை அவங்க வரிச்சலுகையோட இங்கே இந்தியாவுக்குள்ள விற்பனை செய்யலாம். மீதி இருக்கிற 5% அப்படிங்கிறத இந்தியா பர்டிகுலராக சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்தியாவுடைய விவசாய சந்தையை வெளிநாடுகளுக்கு ஓபன் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்தியா ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். இங்க இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மத்திய அரசு ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால குறிப்பிட்ட சில விவசாயம் சார்ந்த மார்க்கெட்டை மட்டும் யூகேக்கு ஓபன் பண்ணாம இருக்காங்க. ஓபன் பண்ணாமனா அதுல வரிச்சலுகை கொடுக்காம இருக்காங்க இந்தியா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்ரி, அதாவது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி துறை, அந்த துறைக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கப்படல. ஆப்பிள் உற்பத்தி, வால்நட், வே புரோட்டீன் உற்பத்தி, ஓட்ஸ், எண்ணெய் போன்ற பொருட்களுக்கெல்லாம் வரிச்சலுகை கிடையாது. இதையெல்லாம் பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யணும்னா அதிகமான வரியை கட்டி தான் இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியா சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக பிரிட்டன்ல இருந்து காய்கறி தொடர்பான எந்த விதமான விதைகள் இறக்குமதி செய்யறதுக்கும் சலுகைகள் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் காரணம். இந்த விதை சார்ந்த பிரச்சனை தான் அமெரிக்காவோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடும்போது இந்தியாவுக்கு வந்துச்சு. அது தொடர்பான நெகோசியேஷன்ல முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இந்த விதைகள் தான். காரணம், அமெரிக்காவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள், அதாவது மரபணு மாற்று விதைகள் நிறைய பயன்படுத்துறாங்க. அந்த விதைகளை எல்லாம் நீங்க இந்திய சந்தைக்குள்ள விற்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்கா ஒரு முக்கியமான நெகோசியேஷன் பாயிண்டாக வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா அதுக்கு இப்போ வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதனாலேயே அந்த அக்ரிமெண்ட் இன்னும் கையெழுத்தாகாம இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில எந்த விதமான விதைகளையும் பிரிட்டன்ல இருந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்தியா திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இந்தியா இப்படி சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்க மாதிரி பிரிட்டனும் சில ரெஸ்ட்ரிக்ஷனை விவசாயம் சார்ந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில இருந்து இறைச்சி மற்றும் முட்டை சார்ந்த பொருட்களை பிரிட்டனுக்கு இறக்குமதி செய்யணும்னா அதுக்கு எந்த விதமான வரிச்சலுகை இல்லை அப்படிங்கிறத பிரிட்டன் இந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கு என்ன வரிச்சலுகைகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரிய அளவுல பயனடைகிறது முதல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். காரணம், இந்தியாவில இருந்து டெக்ஸ்டைல் சார்ந்த ஆடைகளோ அது சார்ந்த பொருட்களோ ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னா பிரிட்டன்ல அதுக்கு 0% டரிஃப். அதாவது கம்போடியாவையோ பங்களாதேஷையோ கம்பேர் பண்ணும்போது இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. அதனால திருப்பூர் போன்ற டெக்ஸ்டைல் நகரங்கள் பெரிய அளவுல பயனடைய இருக்காங்க. பிரிட்டன் இதுவரைக்கும் உலக அளவுல இருந்து டெக்ஸ்டைலை எவ்வளவு இறக்குமதி செய்யறாங்கன்னா அதனுடைய மதிப்பு 27 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதுல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இதுவரைக்கும் 1.7 பில்லியன் டாலர்களாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அது இனிமேல் 6ல இருந்து 10% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய அளவுல ஒரு பூம் கிடைக்கும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் சார்ந்த உதிரி பாகங்கள், லெதர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வரிச்சலுகைகள் பெரிய அளவுல பிரிட்டன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி பிரிட்டனுடைய விவசாய பொருட்களுக்கு சலுகை கொடுத்திருக்கோமோ அதே மாதிரி நம்ம விவசாய பொருட்களுக்கும் பிரிட்டன்ல சலுகை கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 95% இந்தியாவுடைய விவசாய பொருட்களுக்கு அங்க வரிச்சலுகை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மெரைன் சார்ந்த, அதாவது கடல் சார்ந்த உணவுகள் இருக்கு இல்லையா, அதுக்கான இறக்குமதி வரியும் பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்தியாவில இருந்து 60,000 ஸ்கில்டு லேபர்ஸை அடுத்த 10 ஆண்டுகள்ல பிரிட்டன் எடுத்துக்க இருக்காங்க. அது டீச்சர்களாக இருக்கலாம், யோகா டீச்சர்களாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம். பல்வேறு துறைகள்ல இருந்து இந்தியாவில இருந்து லேபர்ஸை அவங்க எடுத்துக்க போறாங்க. இதுவும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்க இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் இந்தியா மற்ற நாடுகளோட போட்ட அக்ரிமெண்ட்ஸ்ல இல்லாத ஒரு முக்கியமான விஷயமும் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுதான் பெண்களுக்கு இதுல எவ்வளவு தூரம் முன்னுரிமை அப்படிங்கிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல பெண்களுடைய பங்கு முக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல இந்தியா வலியுறுத்தி இருக்காங்க. அதுக்கான ஒப்பந்தமும் இதுல போடப்பட்டிருக்கு. இதை தாண்டி சோசியல் செக்யூரிட்டி சார்ந்தும் இதுல ஒப்பந்தங்கள் இருக்கு.
குறிப்பாக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அந்த நாட்டுல சோசியல் செக்யூரிட்டிஸ்க்கான சில பெனிஃபிட்ஸுக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் பிஎஃப் அப்படின்னா அதுக்கு அந்த ஊழியர் ஒரு தொகையை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல அரசாங்கத்துக்கு. அது இனிமேல் ஒரு நாட்டுல செஞ்சா போதும், அது இனிமேல் 3 ஆண்டுகளுக்கு ஒரே நாட்டில் செஞ்சா போதும். அதாவது யூகேல இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யறாரு அப்படின்னா அவர் அந்த சோசியல் கான்ட்ரிபியூஷனை யூகேல பண்ணா போதும் 3 ஆண்டுகளுக்கு. 3 ஆண்டுகள் தாண்டியும் அவர் இந்தியாவில் இருக்காருன்னா அப்பதான் அவர் இந்தியாவிலையும் அந்த சோசியல் கான்ட்ரிபியூஷனை பண்ணணும் அப்படிங்கிற அந்த விலக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது 1 ஆண்டு அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு, இப்போ அதை 3 ஆண்டுகளாக மாத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் இந்தியாவில இருந்து யூகேல போய் வேலை பார்க்குறாருன்னா அவர் இந்தியாவுக்கு அந்த சோசியல் செக்யூரிட்டியை அனுப்புவார் அப்படின்னா அது பவுண்ட்ல அனுப்புவார். ஸோ அதன் மூலமாக இந்தியாவுடைய அந்நிய செலாவணியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 தரப்புலையும் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை செயல்படுத்துறதுக்கும் வர்த்தகத்தை ரொம்ப எளிமையாக்குறதுக்கும் கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் குறைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்காங்க. ஃபினான்ஸ் ரீதியிலாகவும் பல்வேறு விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடப்பட்டு. சரி, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலமாக யாருக்கு பெரிய லாபம் இருக்கு? 2 நாடுகளுக்குமே நன்மைகள் இருக்கு. ஆனால் இதுல அதிகமாக இந்தியாவுக்கு தான் பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் இனி பெரிய லெவலில் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பை யூகே திறந்து விட்டுருக்காங்க. குறிப்பா இந்தியாவுடைய விவசாயம் சார்ந்த பொருட்கள் மற்றும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதுக்கான பெரிய மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஜுவல்லரி, ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள்னு பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்குள்ளேயும் பிரிட்டன்ல இருந்து அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்கு. ஸோ அதுவும் இதுல ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட். இதை தாண்டி பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு கிடைக்கிற உயர் ரக தொழில்நுட்ப நாலேஜ் ஷேரிங்கும் இந்தியாவுக்கு வரும். இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட போற பொருட்களினுடைய தரமும் உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படும் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்கிற நன்மைகளாக நம்ம சொல்லலாம். சரி, பிரிட்டனுக்கு வருவோம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பிரிட்டனுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. இந்தியாவில் 140 கோடி பேர் அப்படிங்கிற ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்குள்ள தங்களுடைய பொருட்களை கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வர பொருட்கள் எல்லாம் எல்லா இந்தியர்களாலும் பயன்படுத்த முடிகிற பொருட்கள் கிடையாது. ரொம்பவே சொபிஸ்டிகேட்டடான பொருட்களாக இருக்கு. குறிப்பா லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அதுக்கான விலையை குறைக்கிறதன் மூலமாக ஒரு கணிசமான நம்பர்ஸை அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதை தாண்டி பிரிட்டனுடைய growth rate அப்படிங்கிறது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்தியா ஒரு 6% அப்படிங்கிற அந்த growth லெவல்ல இருக்காங்கன்னா பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.5 அப்படிங்கிற அந்த growth லெவல்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை வளர்க்கறதுக்கு இந்தியா மாதிரியான ஒரு மார்க்கெட் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மார்க்கெட்ல அவங்களுடைய சஃபிஸ்டிகேட்டடான பொருட்களை கொண்டு வந்து விற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய பல்வேறு பொருட்களுக்கு வரிச்சலுகையும் வரியே இல்லை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பிரிட்டனுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதிகமாகும். அதாவது பிரேசில்ல இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யலாம், ஐரோப்பிய யூனியன்ல இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யலாம். அப்படியே அதோடு சேர்ந்து இந்தியாவுடைய பொருளையும் குறைந்த வரியில இறக்குமதி செய்யப்படும் போது அங்க காம்படிஷன் அதிகமாகும். அதன் மூலமாக விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அட்வான்டேஜை பிரிட்டனுடைய மக்களுக்கு கடத்தலாம் அப்படிங்கிறது பிரிட்டனுடைய ஒரு திட்டம். குறிப்பாக ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இப்போ பிரிட்டன்ல வயதானவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்த அளவிலான இந்த மருத்துவம் சார்ந்த பொருட்களை, மருத்துவம் சார்ந்த சேவையை கொடுக்கணும். அதுக்கு இந்தியா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படுற அந்த மருத்துவம் சார்ந்த பொருட்களுக்கு வரியை தள்ளுபடி செஞ்சோம்னா அங்க எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் பிரிட்டனுடைய திட்டம். இது இந்தியாவுக்கும் பெரிய அளவுல லாபம். ஏன்னா இப்ப சைனா தான் அதிக அளவுல மருத்துவம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பை இப்ப பிரிட்டன் மூலமாக நம்ம அடைய இருக்கிறோம். சரி, இதையெல்லாம் தாண்டி இந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு பின்னாடி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது சர்வதேச அரசியல் காரணம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வருவோம். முதல்ல பிரிட்டன் எடுத்துக்குவோம். பிரிட்டன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியேறி வந்தாங்க. ஐரோப்பிய யூனியன்ல இருந்து தான் பல்வேறு பொருட்கள் அவங்க இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள நம்பியே இருக்கிற மாதிரியே பிரிட்டனுடைய அந்த இம்போர்ட் பொருளாதாரம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவோட ஒரு நல்லுறவு இருந்தாலும் ஐரோப்பிய யூனியனை தாண்டி அமெரிக்காவை தவிர்த்து பிரிட்டனுக்கு மிகப்பெரிய பொருளாதார நாடோட ஒரு நட்புறவு தேவைப்படுது. அவங்களோட ஒரு வர்த்தக உறவு தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வர்த்தக உறவாக தான் அவங்க இந்தியாவை பார்க்குறாங்க. இதன் மூலமாக ஐரோப்பிய யூனியனை பெரிய அளவில் நம்ம டிபெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது பிரிட்டனுடைய ஒரு எண்ணம். ஸோ இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். ரெண்டாவது, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவும் அமெரிக்காவும் இதே மாதிரி ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போடுறதுக்காக ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது நிலுவையிலேயே இருக்கு. இப்போ இந்தியா பிரிட்டனோட இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை முடிச்சு கையெழுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இது 3 ஆண்டுகள் பேசியிருந்தாலும் இதை கையெழுத்தாக்கி நம்ம சீக்கிரம் அமலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. காரணம்,
இதை வைத்து அமெரிக்காவை அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய திட்டம். பிரிட்டனும் அமெரிக்காவும் வர்த்தக ரீதியில நட்புறவாக இருக்கிற நாடுகள். இப்போன்னு கிடையாது, பல்வேறு ஆண்டுகளாக அவங்க அப்படிதான் இருக்காங்க. அப்படி நட்புறவாக இருக்கிற 2 நாடுகள்ல ஒரு நாடான பிரிட்டனுக்கு இந்தியாவுடைய மார்க்கெட் சலுகை விலையில கிடைச்சிருச்சு. ஆனா அமெரிக்காவுக்கு அது கிடைக்கல. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இனி பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட போற சொகுசு கார்களுக்கு 10% மட்டும்தான் வரி விதிப்பு. ஆனால் அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்பட போற சொகுசு கார்களுக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறது 100% இல்ல அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய பாரபட்சமாக இருக்கும். அப்போ இந்தியர்கள் ஈஸியாக பிரிட்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட போற அந்த சொகுசு கார்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது அமெரிக்காவுடைய கார் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான தாக்கத்தை நீங்க எதிர்கொள்ள போறீங்களா, இல்ல இந்தியாவோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நீங்களும் பயனடைய போறீங்களா அப்படிங்கிறத இந்தியா ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாக கையெழுத்திட்டு இருக்காங்க. பாப்போம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்குள்ள எந்த நாட்டோட நாங்க அக்ரிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த நாட்டுக்கு நாங்க வரி குறைப்பை செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இல்லாட்டி வரியை அதிகமாக தான் விதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டீல் கையெழுத்தாகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியா ஒரு டிராபேக்கையும் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இந்தியாவில இருந்து ஹை சுகரான ஹை ஃபேட் கொண்ட ஒரு பேக்கடு ஃபுட்டு பிரிட்டன்ல விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரினா, பிரிட்டன்ல விற்கிற இந்த மாதிரியான பேக்கடு ஃபுட்ஸ்ல ஒரு வார்னிங் கொடுக்கணும். அதாவது கிரீன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது லோ சுகர் லோ ஃபேட், ரெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஹை சுகர் ஹை ஃபேட், இப்படிங்கிற வார்னிங்ஸை அந்த பேக்கெட் ஃபுட்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக மக்கள் தங்களுக்கு எது சரியோ அதை வாங்குறதுக்கான வாய்ப்பை பிரிட்டன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய சந்தையில அந்த மாதிரியான எந்த வார்னிங் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. இங்க எந்த மாதிரியான பேக்கட் ஃபுட்ஸையும் ஹை சுகரா இருந்தாலும் சரி ஹை ஃபேட்டா இருந்தாலும் சரி அதை விற்க முடியும். இப்போ பிரிட்டன்ல இருந்து எந்தவித ரெகுலேஷன்ஸும் இல்லாம அந்த மாதிரியான பேக்கட் ஃபுட்ஸை இந்தியாவுக்குள்ள விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அது குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, பெரியவர்கள்னு எல்லாரையுமே அதிகமாக அந்த மாதிரியான ஃபுட்ஸை சாப்பிட தூண்டும். இது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய ஆரோக்கியத்தையே கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கு. சமீபத்துல கூட பாக்குறோம், நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் பாக்குறோம். அது எல்லாமே லைஃப் ஸ்டைல் பிரச்சனையினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அதை கொரோனா தடுப்பூசியோட இணைச்சு பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் லைஃப் ஸ்டைல் மாற்றம் இந்தியாவுடைய மனித ஆற்றல்ல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்தியா ஒண்ணு அந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும், இல்லாட்டி அந்த ப்ராசஸ்டு பேக்கடு ஃபுட்ஸை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யறதுக்கான அந்த வரி விதிப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு மருத்துவ வட்டாரங்கள்ல இருந்தும் குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏன், அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதையெல்லாம் நம்ம முதல்கட்ட தகவலாக எடுத்துக்கலாம். இன்னும் இதுக்குள்ள பல்வேறு செக்ஷன்ஸ் இருக்கு, பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கு. அதையெல்லாம் பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.